டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கொளத்தூரில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோல்வியை சந்தித்தார். பலரும் கேள்வி எழுப்புனாங்க, அங்க தேர்தலில் ஏதாவது முறைகேடு நடந்திருக்கா? மம்தா பானர்ஜியும் தோத்துருக்காங்க, ஸ்டாலினும் தோத்துருக்கிறாரு. இதுல ஏதாவது முறைகேடு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு ஆதாரங்கள் இருக்குது. 30% வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளது அப்படின்னு திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர் எம்பி திரு என்.ஆர். இளங்கோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏறக்குறைய 30% மிஷினுக்கு மேலே 8 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதில் 3 மிஷினில் பிரச்சனை இருக்குது. 30%க்கும் அதிகமான இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இல்லாததினால் எங்களுக்கு இந்த மொத்த நடைமுறையிலுமே நம்பிக்கை இல்லை. கழக தலைவரிடம் இதை நாங்கள் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜரில் பங்கெடுப்பது தேவையற்றது. இதுவரைக்கு கிடைத்திருக்கிற சாட்சியமே போதுமானது. இந்த எலெக்ஷன் சரியான முறையில் நடைபெறவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபைட் காப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அந்த சர்டிஃபைட் காப்பி வந்த உடனே கழக சட்டத்துறை தலைவருடைய அனுமதியுடன் உரிய நீதிமன்றத்தை, தேவையென்றால் உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடி சரியான தீர்வை பெறும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம். போதுமான சாட்சியங்கள், ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன மாதிரியான முறைகேடு நடந்திருக்குது, என்.ஆர். இளங்கோ வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன, அவர் சொல்ற ஆதாரங்கள் என்ன? நீங்க ரொம்ப சரியா சுட்டி காட்டினீங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் 2 பேருமே தோற்கிறாங்க. 2 கட்சிகளும் ஆட்சியை விட்டு போகுது. அதே மாதிரி கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை விட்டு போறாங்க. ஆனா பினராயி ஜெயிச்சுட்டாரு, கட்சி தோத்துருச்சு. ஆமா, இவங்க எல்லாருமே பிஜேபியை, ஒன்றிய அரசை கடுமையாக எதிர்த்தவர்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி, இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி எஸ்ஐஆர் வரும்போது, எஸ்ஐஆர் சமயத்திலுமே நம்ம இதெல்லாம் தேர்தல் முறைகேடை நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். அதாவது இருக்கிற அமைப்பிலேயே ஓரளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஜனநாயகம் தான் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். ஏன்னா இதுக்கு முன்னாடி மன்னர் ஆட்சியை பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி வேற வேற ஆட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஓரளவுக்காச்சும் மக்களுக்கு நமக்கும் ஒரு குரல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது, அதுக்கான சாத்தியம் இருக்கிறது ஜனநாயகத்தில் தான். ஆனால் அதில் என்ன பிரச்சனை வந்திருக்கு இப்போ அப்படின்னா, என்.ஆர். இளங்கோ அவர் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட தொகுதி. அதாவது 3 தொகுதி இது வரைக்கும் செக் அண்ட் வெரிஃபிகேஷன் சொல்றாங்க. அதாவது நிறைய பேர் ரீகவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மறு வாக்கு எண்ணிக்கை கேட்டிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. மறு வாக்கு எண்ணிக்கை கிடையாது. அது ரூமர். அது இன்னும் சொன்னா இவர் இருக்கார் இல்லையா, ஆதவ அர்ஜுனா, அவரு தான் சொல்றாரு மறு வாக்கு எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தலைவர்கள்லாம் யார், இவர் வைகோ, காதர் மொய்தீன், இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா, இந்த அப்துல் கலாமுடைய விருது வழங்கும் விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. அதுல பேசும்போது ஆதவர்ஜி நான் சொல்றாரு, கொளத்தூர்லயே வரலாற்றை முடிச்சிட்டோம். எத்தனை ரீகவுண்ட் வேணா கேட்கலாம். 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டுலன்னு வேணா மாறுமே தவிர 9,000 ஓட்டுல இருந்து 1 ஓட்டு கம்மியாகாது. ஏன்னா இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, குடும்ப ஆட்சியை தூக்கிறதுக்கான தீர்ப்பு. அவங்க 7 மிஷின் இல்லை 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும் 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டு மாறுமே தவிர 1 ஓட்டு கம்மியாகாது. யாரோ அவருக்கு தப்பா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ரீகவுண்ட் கேட்டிருக்காங்க கொளத்தூர் தொகுதியில. நீங்க எத்தனை தடவை வேணாலும் ரீகவுண்ட் கேளுங்க, ஆனால் 9,000 15,000 எண்ணிக்கை கூடுமே தவிர மார்ஜின் 1 வாக்கு கூட குறையாது அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுறாரு. இல்ல, தொடர்ச்சியாவே அதை சட்டமன்றத்திலையும் சரி வெளியும் சரி, விஜயே அப்பாவை காணோம், நான் 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டாவா ஆயிருச்சு அப்படின்னு தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இல்லைங்க, அவரு கொத்து பரோட்டா 5 நிமிஷம் பேசினதுல கொளத்தூர் மக்கள் கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு. இப்போ நம்மலாம் ஊடகத்துல தான் இருக்கோம். அந்த 5 நிமிஷம் உரை, வரலாற்று சிறப்புமிக்க உரை இருக்குல்ல, மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி ஒரு உரைன்னு வச்சுங்க. அந்த 5 நிமிஷம் என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. எதுவுமே பேசல, சும்மா 5 நிமிஷம் இருண்டு போயிட்டு என்னமோ பெரிய உலகத்தையே கிடுகிடுக்க செய்த பேருரை ஆற்றின மாதிரி பேசுறாரு. மாநாடு போட்டு பேசினாரு, ஒண்ணுமே இல்லையா? அந்த உரையை அவர் ஆட்டிட்டாராம் அங்க கொளத்தூர்ல. டிவிக்கு ஜெயிக்கலையே. அதோட மதுரையில போய் பேசினார்ல, மதுரை
மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மத்தி விஜய்ன்ட்டு அது மாதிரி வந்து எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாங்க. 234 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாங்களா. நாகப்பட்டினத்தில் போய் பேசினாரு, நாகப்பட்டினத்தில் தோத்துருக்காங்க. அதனால அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனா இவர் வந்து அந்த 5 நிமிடம் நிறைய பேர் வேணாது இப்படிப்பட்ட உரையை ஆட்டிட்டு ஸ்டாலின் தோத்துட்டார் போல இருக்கு, அது என்ன உரைன்னு போய் பார்க்கலான்னு வேணா பார்த்தான்னு வச்சுங்க, தலையில அடிச்சுப்போம். ஆனா அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் பின்னாடி அந்த உரை மட்டும் இல்ல, எல்லா உரையிலுமே ஆமா எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன், வலியோட வந்திருக்கிறேன், எனக்கு நியாயத்தை கொடுங்க, ரொம்ப வலி அப்படின்னு. அதுதான் இப்ப நான் சொன்ன இந்த நிகழ்ச்சியில ஆதவர்ஜுனா பேசுறாரு இல்லையா, அதுல என்ன பேசுறாரு, ரீகவுண்ட் வச்சா 9000 மார்ஜின் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா 9000 தானே ஸ்டாலின் தோத்துருக்க முடியும் வாக்கு வித்தியாசத்துல. அது எப்படி 15000 வேணாலும் ஆகலாமே தவிர ஒரு வாக்கு கூட குறையாதுன்னு எப்படி பேசுறாரு அவரு. எப்படி இன்க்ரீஸ் ஆகுமா ரீகவுண்ட் வச்சா? ஞானேஷ்குமாரும் தேர்தல் ஆணையமே ஏதாவது கூட்டு கீட்ட வச்சிருக்காங்களோ, கூட்டு வச்சிருக்க மாதிரி தானே அவர் பேசுறாரு. அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசிக்கலாமா? எத்தனை ஒரு வாக்கு கூட, ஒரு வாக்குல ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிருக்காருல்ல கோர்ட்ல, சிவகங்கை மாவட்டத்துல, திருப்பத்தூர். ஆமா, அப்போ அந்த ஒரு வாக்கு அவ்வளவு முக்கியமானது ஜனநாயகத்துல. இவர் 9000 தோத்திருந்தா கூட 15000 கூட ஏறலாமே தவிர ஒரு வாக்கு குறையாதுன்னு பேசுறதே முதல்ல தப்பு. அதுவே தேர்தல் கமிஷனுக்கு எதிரான பேச்சு தான் அது, அதை பேசுறாரு. இப்போ இது வந்து கேட்டிருக்குது ரீகவுண்ட் அப்படின்னு ஒரு பிரச்சாரம், அதை வச்சு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரீகவுண்ட் கிடையாது. இப்ப என்ன இன்னைக்கு என்ன நடந்தது, எத்தனை தொகுதிகள்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, செக் அண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கா, முறையாக அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு ஒரு வெரிஃபிகேஷன் தான் அது. ஓகேங்களா? அதற்கு இப்போ தமிழ்நாட்டில் 3 தொகுதிகளில் 5 தொகுதிகள்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் 3 தொகுதியில் அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது திமுக சார்பில். ஆமா, திமுக. அதாவது எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டார்களோ அதில் 1, 2, 3 இடங்கள்ல வரவங்க இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் இதை அவங்க அணுகி இதை செய்யறாங்க, தேர்தல் ஆணையத்தை அணுகி. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது கொளத்தூர் தொகுதி, சென்னை கொளத்தூர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட தொகுதி, அதே மாதிரி காஞ்சிபுரம் தொகுதி, ராஜபாளையம் தொகுதி, இந்த 3 தொகுதியில் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அது நடக்குது. அதனால இது ரீகவுண்ட் கிடையாது. ஒன்று இதில் எப்படி பண்றாங்க அப்படின்னா, 14 கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 14 இவிஎம் மெஷினை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க. அதாவது 14 பூத்தை சேர்ந்த மெஷின்களை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு அது சரியாக முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கா, முறையா அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா, இயங்குதா அப்படின்னு ஒரு பரிசோதனை அதை செய்யறாங்க. அதுல வந்து இன்னைக்கு திமுகவுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவரும் ஒரு பிரதிநிதியா அதில் போயிருக்காரு. இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அதான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவரை 29, 30, 31 இன்னைக்கு 1ஆம் தேதி இதுவரை 8 மெஷின்கள் நாங்கள் வந்து பரிசோதனை பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 2 மெஷின்கள் அந்த கணக்கில் பரிசோதனை பண்ணியிருக்கோம். 8ல் 3 மெஷின்கள் சரியாக இயங்கவில்லை, பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா 2 மெஷின்கள் இயங்கவில்லை. ஒரு பூத்தில் வந்து போலிங் பூத்தில் வந்து அந்த மெஷின் மேலே டேக் ஒட்டியிருப்பாங்க, என்ன அட்ரஸ் எழுதி எந்த பகுதியை சேர்ந்ததுன்னு சொல்லி டேக் வச்சு தான் அதை சீல் வைப்பாங்க. அந்த டேக் வந்து பூர்த்தி செய்யாமல் புத்தம் புதுசாக இருக்கிறது, அதில் எதுவுமே எழுதலை அப்படின்னு சொல்றாரு. ஆக 3 விஷயங்கள் சரியில்லை 8லயே. அப்போ இதுக்கு மேலே நாங்கள் 30% மேலே இதுலயே தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நாங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கே விரும்பலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ இதுதான் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, விவிபேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னா அந்த ஓட்டு வந்து கண்ட்ரோல் யூனிட்ல போய் பதிவாகும். நம்ம பட்டன் அழுத்தினா கண்ட்ரோல் யூனிட்ல பதிவாகும். ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா அப்படின்றது விவிபேட்ல பிரிண்ட் ஆகி நமக்கு அது சின்னம் தெரியும், அது உள்ள விழுந்துடும். இது எதற்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த இவிஎம்ல பதிவாக இருக்கிற வாக்கும் விவிபேட்ல இருக்கிற அந்த சீட்டும் அதை எடுத்து எண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே டேலி ஆகணும். அதுக்காக தான் அந்த விவிபேட்டை வைக்கிறது. இல்லைன்னா அது வைக்கவே தேவையில்லை, வெறும் ஓட்டு கண்ட்ரோல் யூனிட் மட்டும் இருந்தால் போதும். அப்படி வைத்திருக்கிற அந்த விவிபேட் அது வந்து அந்த 8ல் 6லயே முதல் 3 நாள் இருக்கு இல்லையா, அந்த 6லயே 2ல் வேலை செய்யலை அப்படின்னு என்ஆர் இளங்கோ சொல்றாரு. அதற்கு பிறகு என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு அந்த இவிஎம் மெஷின் இருக்குல்ல, அதை வந்து
கொளத்தூர் தொகுதியில் 36 வேட்பாளர்கள், அதனால 3 இவிஎம் மிஷின், ஒரு கண்ட்ரோல் யூனிட், ஒரு விவிபேட், இவ்வளவும் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு ரேண்டமா ஒரு போலிங் ஸ்டேஷனை சொல்லி செக் பண்றாங்க. அதில் அவர் ஒரு நம்பர் சொல்றாரு, 75 வாக்குச்சாவடி எண் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்க்கும்பொழுது அதுல வந்து அட்ரஸ் மாறி இருக்கு. அந்த அட்ரஸ் டேக் ஒவ்வொரு மிஷின்லையும் போடுவாங்களே, எந்த பகுதி எந்த நம்பர் அப்படின்னு எழுதுவாங்க இல்லையா, அதுல மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து ஹியூமன் எரர் தான் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. சரி, அது ஹியூமன் எரரா இருக்கட்டும், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அறைக்கு, இவர் பக்கத்துல ஒரு அறைக்கு இன்னொரு வாக்குச்சாவடி எண்ணில இருந்து மிஷினை வர வச்சு அதை சரி பார்க்கறதுக்காக போறாரு. அங்க பார்த்தா அந்த டேகே புதுசா இருக்கு. அதுல எதுவுமே ஒரு டேக் கிடையாதுன்றாரு. 6, அதாவது 3 மிஷின் இருக்குன்னா ஒரு மிஷினுக்கு 2, 6 டேக் இதுல இருக்கணும். கண்ட்ரோல் யூனிட்ல ஒரு டேக், மொத்தம் 7 டேக் இருக்கு. 7 டேக்குமே புத்தம் புதிதாக இருக்கு, பூர்த்தி செய்யல. சீல் வந்து எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கப்படாமல் வேற ஒரு பக்கத்தில், அதாவது டேகுக்கு பின் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லி கேட்கிறாரு. இது எல்லாமே வீடியோகிராஃப்ல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. விவிபேட் பிரச்சனை 2, இது 1. ஸோ 3 மிஷின்கள் பிரச்சனைக்குள்ளாயிருக்கு. அப்போ 8ல் 3 இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 30-35% மேல சரியில்லாம இருக்கு. அதனால இந்த தேர்தலே சரியாக நடந்திருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு வருது அப்படின்னு என்ஆர் இளங்கோ சொல்லியிருக்காரு. அது இன்னொரு பேட்டி, இன்னொரு ஒரு பிரதிநிதி அவரு கொடுத்திருக்காரு தனியா, அது வந்து தொலைக்காட்சியில பார்த்தோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விவிபேட்ல சுயேட்சை வேட்பாளர் அவருடைய பிரதிநிதி, விவிபேட்ல வந்து எவ்வளவு ஸ்லிப் விழுந்திருக்கோ, சின்னங்கள் ஓட்டு போட போட உள்ள விழுது இல்லையா, அதை எடுத்து எண்ணி பார்க்கணும். அதை எண்ணி பார்க்கும்போது அதுவும் இந்த பதிவான வாக்குகளும் டேலி ஆனிச்சுன்னா சரியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த ஸ்லிப்பு, விவிபேட்ல விழுந்த ஸ்லிப்பை வந்து காட்டவே மாட்டாங்க. அது எதுக்கு வச்சிருக்காங்க, கண்ணுக்கு நான் எழுதி கொடுக்குற கடிதம், அப்படி ஒரு முறையே கிடையாது, அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப எதுக்கு அதை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஆக மொத்தம் அந்த தேர்தலே வந்து ஒரு பெரிய ஏற்கனவே சந்தேகத்துக்கு மக்கள் உள்ளாகி இருக்காங்க. எப்படி தோக்க முடியும் அப்படின்னு வந்து மிகப்பெரிய அளவுல ராகுல் காந்தி பல தொகுதிகளை வந்து பேசியிருந்தாரு. நம்மளே கூட பல தடவை பேசியிருக்கோம். இந்த ஸ்டாலின் தோல்வி வந்து பல பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல இது வந்து தோல்வி கிடையாது, இது வந்து வாக்கு எந்திரத்தில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் அந்த கருத்துல இருக்காங்க. அந்த கருத்தை சரி செய்ய வேண்டியதான எலெக்ஷன் கமிஷனோட கடமை. ஆனால் அதை மேலும் மேலும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது, அதாவது நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இது ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு வேட்பாளர் அவங்களுக்கான வாக்குப்பதிவு இயந்திரம் ஏதோ கவனக்குறைவா விட்டுட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. முதலமைச்சரா சிட்டிங் சிஎம்மா இருந்த ஒருத்தருடைய தொகுதி, எவ்வளவு முக்கியமான தொகுதி, அங்க வந்து ஒரு இதுல டேக் மாறி இருக்கு, நம்பர் மாறி இருக்கு, அட்ரஸ் மாறி இருக்கு அப்படின்னா அது வந்து ஹியூமன் எரர் அப்படின்றாங்க. இன்னொன்னுல பார்த்தா ஃபில் பண்ணாமலே சீல் வச்சிருக்கீங்க, எந்த இதுவுமே இல்லை, அதுல விவரமே இல்லை அப்படின்னா அதுவும் ஹியூமன் எரர் அப்படின்றாங்க. விவிபேட்ல வந்து லைட் எரிய மாட்டுது, பிரிண்டிங் சரியா விடல அப்படின்னா அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்றாங்க. இப்போ இங்கேயே நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்ப மற்ற தொகுதிகள்லாம் என்ன மாதிரி இருக்கும்? ஏதோ ஒரு மாவட்டத்தில் இன்னும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தொகுதி அங்கே எப்படி இருக்கும்? அப்போ இதெல்லாம் வந்து சந்தேகத்தை தீர்க்க வேண்டியதுக்கு தான் இதெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் சந்தேகத்தை வலுப்படுத்தக்கூடிய விதமாக இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது, தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இதை அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போகிறோம், இதில் வந்து எங்களுக்கு ஒரு 19 கேள்விகள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு வந்து வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வந்து சொல்றாரு. இப்போ நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அவங்க இதை மீண்டும் என்ன இவிஎம் மிஷின் ஆய்வு செய்வாங்களா, என்ன நடக்கும், இல்லை இப்போ ஆய்வு பண்ண இந்த தரவுகள் 30% இவிஎம் மிஷினில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற அந்த தரவை, அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு நீதிபதிகள் பார்ப்பார்களா, என்ன நடக்கும்? இல்லை, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையராக இந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் தான் தேர்தலுக்கும் அதிகாரி. அவர் வந்து ஒரு தனியாக பேட்டி கொடுத்துருக்கார். என்ஆர் இளங்கோ வைத்த குற்றச்சாட்டுகள், ஆமா சமீரன், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தைக்கு ஒரு பதிலே சொல்ல, டேக் எப்படிங்க வந்து ஃபில் பண்ணாம இருக்க முடியும், அதை ஃபில் பண்ணி எல்லாரும் அதை சைன் பண்ணணும், அப்போதான் அது வந்து அந்த இவிஎம் மிஷினே மூடப்பட்டிருக்கு. 2 இடத்துலையும் 2 தாழ்பால் இருக்கிற இடத்துல 2 டேக் இருக்கணும், 2லையுமே சீல் பண்ணியிருக்கணும், அதில் வந்து அட்ரஸ் எழுதியிருக்கணும். ஆனால் அது எப்படி எம்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால்
அதுக்கு அந்த கேள்விக்கே அவர் பதில் சொல்லல. அந்த பாயிண்ட்டுக்கே அவர் வரல, அதை பத்தி பேசவே இல்லை. அவர் வந்து எவ்வளவு பிரச்சனையா அவர் வந்து சின்னதாக்குறாரு அப்படின்னா, அது லைட் எரியலைங்க விவிபேட்ல, அவ்வளவுதான். இதை ஓரமா எடுத்து வச்சுட்டு வேற ஒரு மிஷின் எடுத்து வச்சு நீங்க வேற ஒரு ரேண்டமா எடுங்க, அதை எண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஏன் எரியலன்னு கேட்டா, இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு வேற ஒரு செட் எடுத்துருவாங்க அப்படின்னா, அதுவும் எரியலன்னா அதையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு வேற ஒன்று எடுத்துட்டு வருவாங்களா? இப்ப முறையா ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இப்ப குற்றச்சாட்டா என்ஆர் இளங்கோ அவர்கள் வைக்கிறாரு, அதுக்கு முறையா வந்து பதில் சொல்லலாம். அதை விட்டுட்டு அந்த கேள்விக்கே ஆன்சர் பண்ணலாம்னா அது இன்னும் மேலும் தானே சந்தேகத்தை அதிகரிக்குது. அவர் என்ன இது வந்து இது விவிபேட்டை வந்து லைட் எரியலன்ற மாதிரி சாதாரணமா சொல்றாரு. பிஹெச்எல் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க பெரிய, அப்படி அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே உண்மையாவே அது இருக்கிற மாதிரி அந்த தோற்றத்தில் அவர் பேசுறாரு. ஆக மொத்தத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு. விவிபேட்டை இயங்கலன்றதையும் ஒத்துக்கிறாரு. அட்ரஸ் டேக்ல சீல் மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் ஒத்துக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் ஹியூமன் எரரு, இது டெக்னிக்கல் ஃபால்ட்டு. இது வந்து இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு, பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளே இருக்கும், எழுதியிருக்கோம், அதை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ப்ரொசீஜர் 100% ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றது தானே வெரிஃபிகேஷன். 90% சரியா இருந்தா போதுமா? அது ஏன் எழுதல, ஏன் கையெழுத்து போடல? உங்க ஃபால்ட்டு தானே அது, நீங்க தானே அதிகாரி. அப்போ அதை கேட்குற உரிமை இருக்கும்ல வேட்பாளருக்கு. அப்போ அதுதான் அவங்க கேட்குறாங்க. அப்போ 8 மெஷின்லயே நீங்க வந்து 3 மெஷின்ல இப்படி இந்த லட்சணத்தில் இருந்தீங்கன்னா, இருக்கிற எல்லா மெஷின்லையும் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். தலைநகர் சென்னையிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இப்போ அதனால தான் இதெல்லாம் வந்து முழுக்க எல்லா ப்ராசஸும் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து வீடியோ பதிவையும் கொடுங்க, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ஆர் இளங்கோ தேர்தல் அதிகாரிகளை கேட்டிருக்கிறார். அது வந்த உடனே தலைவரிடம், அதாவது அவங்க தலைவரிடம் ஆலோசனை செய்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த தேர்தல் நடத்தின விதத்திலேயே தேர்தலுக்கு முன்பு எஸ்ஐஆர்லயே பல புகார்கள், அதை நம்ம பேசணும், அதுக்கு அவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதிகாரிகள்லாம், இது அப்படி இது இப்படி அப்படின்ட்டு. திமுக மேல பழிய போட்டாரு. திமுக வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு, நம்ம கண்ணால பார்த்தோம் அதெல்லாம், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவுலையும் உட்காந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணல அப்படின்னா இவ்வளவு பேர் சேர்த்துக்க கூட முடியாது வாக்காளர்களா, நிறைய பேர் விடுபட்டே போயிருப்பாங்க. அவ்வளவு உழைப்பு, ஒரு மாதத்துக்கு மேல உழைச்சாங்க. இப்போ அப்பவே பல முறைகேடுகள் இருந்துச்சு. வெஸ்ட் பெங்கால்ல கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பீகார்லயும் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அவ்வளவு பேர்கள் அணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பீகார்ல இறந்து போனவர்களாக கருதப்பட்டவர்கள் அந்த எலெக்ஷன் லிஸ்ட்ல ராகுல் காந்தி அவங்க கூட டீலாம் குடிச்சாரு, அந்த அளவுக்குலாம் பிரச்சனை நடந்துச்சு. இது வந்து தேர்தலுக்கே முன்பு. ஆனா தேர்தலில் இருக்கிற பிரச்சனையே இவ்வளவு இருக்கு, வாக்குப்பதிவு இயந்திரத்திலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வந்து நிச்சயமாக கவலைப்படக்கூடிய விஷயம்தான். இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா மக்களுக்கு இந்த ஜனநாயக ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது மேலேயே நம்பிக்கை போயிடும். நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடுத்தால் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.